जाग जा रे योगी मिटा दे आलस के घेरे, अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहते, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सुस्ती की धुन में बजी माया की लुरी है। आराम की चाह वो रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता, अमृत वेला में तपस्वी जलता। संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योग अग्नि से आलस को राख करता। मैं अब सुनहरी राह मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी मिटा दे आलस के घेरे, अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। ஓம் சாந்தி. யுக மாற்றத்திற்கான நுழைவாயில் அமிர்த வேலை அப்படிங்கிற 108 நாள் பட்டியனுடைய 62வது நாள் 21/9/2025. இன்றைய கவிதை ஓம் சாந்தி. இந்த நதியின் ஓட்டத்தில் குளிர்ந்த காற்று வீசத்தான் செய்கின்றது. படகு என்னதான் பாலடைந்து போயிருந்தாலும் அலைகளுடன் மோதத்தான் செய்கின்றது. படகோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஆனாலும் கூட அது ஃபைட் பண்ணுது அந்த அலைகளோடு. அது தன்னுடைய தைரியத்தை இன்னும் இழக்கவில்லை. இன்னும் தைரியம் இருக்குது. இந்த நதியின் ஓட்டத்தில் குளிர் காற்று வீசுகின்றது.
எவ்வளவுதான் இந்த படகானது மோசமான நிலையில் இருந்தாலும் அது யுத்தம் செய்கிறது அலைகளோடு. எங்கிருந்தாவது ஒரு தீப்பிழம்பை எடுத்து வாருங்கள் நண்பர்களே. இந்த தீபத்தில் நனைந்துள்ள திரி இருக்கத்தானே செய்கிறது. ஒரு உடைந்து போன இதயத்திலிருந்து முளைத்த காட்டுப்பூ. மனிதனின் வலியானது ஊமையாக இருக்கலாம், ஆனாலும் அது பாடல் பாடுகிறது. வலி மௌனம், சப்தம் இல்லாதது. ஆனால் அந்த வலியில கூட ஒரு செய்தி மறைஞ்சிருக்குது. இதயத்தில் ஒரு வலி மறைந்திருக்கின்றதோ அந்த மறைந்துள்ள வலியில் கூட ஒரு செய்தி மறைந்துள்ளது. அந்த வலியும் பாடுகிறது, ஏதோ சொல்ல வருகிறது. ஒரு உடைந்து போன இதயத்திலிருந்து முளைத்த காட்டுப்பூ. ஆத்மாவின் வலி ஊமையாகத்தான் இருக்கிறது, ஆனாலும் அது பாடல் பாடுகிறது. மாலை வேளையில் முழு நகரத்தின் மீதும் ஒரு போர்வையை போர்த்தி விட்டது போல ஆணைவிட்டது. அதாவது சாயங்கால நேரத்தில் முழு நகரமும் மேகமூட்டத்தில் இருளாயிடுச்சு, இருட்டிடுச்சு. அந்த நகரம் முழுவதும் இருள் சூழ்ந்து விட்டது. அந்த இருள் நிறைந்த பாதை தான் விடியலுக்கு இட்டு செல்லும். இருள் ரொம்ப ஆழமாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு இரவு என்ற கர்ப்பத்திற்குள், இரவின் கர்ப்பத்தில் விடியல் மறைந்துள்ளது, ஒளிந்துள்ளது. எதுவுமே தெரியல. வாழ்க்கை துக்கம், துன்பங்கள், கஷ்டங்கள்ல விழுந்து கிடக்க, மூழ்கி இருக்குது. ஆனாலும் பாதையானது இருளை தாண்டிதான் பகலை நோக்கிய பயணத்தை தொடரும். இருள் நிறைந்த பாதை வழியாகத்தான் வெளிச்சத்திற்கான பயணம் உள்ளது. இருள் நிறைந்த பாதை தான் வெளிச்சத்திற்கு நம்மை இட்டு செல்லும். உலக ரீதியில் நம்மகிட்ட எந்த ஒரு சாதனமும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆகாயத்தின் இதயம் இருக்கிறது. ஆகாயம் என்ற இதயம், இருதயத்தில் ஒரு விதை மறைந்துள்ளது, எல்லைக்கு அப்பாற்பட்டது. அது முளைத்து வெளிக்கொணரும், அது முளைக்கும். கவிஞர் சொல்றாரு, என்னதான் ஆனாலும் வாழ்க்கைங்கிறது முன்னோக்கி போயிட்டே இருக்கும். எவ்வளவுதான் பழுதடைந்திருக்கலாம், மோசமா இருக்கலாம், தீபத்தை போல அது அணைஞ்சு போனதாகவும் இருக்கலாம். வலி எவ்வளவு அமைதியானது, ஒரு காட்டுப்பூவை போல. எவ்வளவுதான் வலி நிறைந்ததாக இருந்தாலும் உழைப்பு, முயற்சி, புருஷார்த்தம் அது ஒருபொழுதும் நின்றக்கூடாது. வெற்றி நமது பிறப்புரிமை ஆகும். வெற்றி மற்றும் சஃபல்தா ரெண்டுல என்ன வித்தியாசம் இருக்குது? விஜய் और சஃபல்தா. விஜய் மற்றும் சஃபல்தா. சஃபல்தானா 4 எழுத்து இருக்கு, விஜய் அப்படின்னா 3 எழுத்து இருக்கு அப்படிங்கிறார் ஒரு பிரதர். சரி, அதை தவிர வேற என்ன வித்தியாசம் சொல்லுங்க. இல்ல ரெண்டுமே ஒண்ணு தானா? 2 பேரும் பாய் பாய் அப்படிங்க. பாய் 2 பேரும் பாய் பாயா? பாயா பெஹனா? யார் பாய் யார் பெஹன்? அதாவது தமிழ்ல விஜய் பவ, சஃபல்தா பவ அப்படின்னா ரெண்டுமே நம்ம வெற்றியாளர் ஆகுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் ஹிந்தியில வேற அர்த்தம். சஃபலதா அப்படின்னா ஒரு வெளிமுகமான விஷயம். சொல்ல போனா ஒரு மாணவன் இருக்காரு, அவர் தன்னுடைய எக்ஸாம்ல வெற்றி அடைந்தார், சஃபலதா அடைந்தார் அப்படின்னு சொல்லலாம். அவர் தன்னுடைய காரியத்துல வெற்றி அடைந்தார், சஃபல் ஆனார். அப்புறம் விஜய், இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த மாணவன் தன்னுடைய மனதில் மறைந்திருந்த அலட்சியம் என்ற அந்த துர்குணத்தின் மீது வெற்றி அடைந்தார், அதுதான் விஜய் ஆனார் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? விஜய் அப்படின்னா அது உள்ளுக்குள்ள, சஃபல்தா அப்படின்னா அது வெளியுள்ள விஷயம். புரிஞ்சுதா? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பலவீனத்தின் மீது வெற்றி அடைகிறது தான் அதுக்கு பேர் விஜய் அப்படின்னு அர்த்தம். விஜய் அப்படின்னா அது நிலையானது, நிலையா இருக்குது. விஜய் அப்படின்னா வெற்றி அடைவது, ஏதாவது ஒரு பலவீனத்தின் மீது வெற்றி அடைவது. சஃபலதா அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மளுடைய லட்சியத்தை போய் அடையிறது, லட்சியத்தை அடைவது, அதுதான் சஃபலதா. ஆனா விஜய் அப்படின்னா உள்ளுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய விகாரங்கள், துர்குணங்கள், யாராவது எதிரி இருக்காங்க,
அவங்க மீது வெற்றி அடைகிறது, அதான் விஜய். இன்றைய பாபாவனுடைய மகா வாக்கியம் இந்த ஒரு வார்த்தையில தான் இருக்குது. இன்றைய சாதனையினுடைய 62வது நாள். சதா தன்னை வெற்றியின் திலகதாரி விஜய் அப்படிங்கிற திலகதாரியாக தன்னை உணர்கிறீர்களா? விஜய் என்ற திலகம் சதா வச்சிருக்கீங்களா? இல்லை எப்போது அழிஞ்சு போயிருதா, இல்லை மறைஞ்சு போயிருதா? மாயா அந்த திலகத்தை அழித்து விடவில்லையே. தினமும் அமிர்த வேளையில் அந்த வெற்றி என்ற விஜய் அப்படிங்கிற அந்த திலகத்தை மீண்டும் நினைவில் கொண்டு வந்து அதை இட்டு கொள்ளுங்கள். அப்பொழுது முழு நாளும் வெற்றியின் திலகம் உங்கள் நெற்றியில் இருக்கும். ஒவ்வொரு அமிர்த வேளையும் தன்னுடைய நெற்றியில் அந்த வெற்றியின் திலகத்தை ரிஃப்ரெஷ் செய்யுங்கள். வெற்றியின் திலகத்தை எமர்ஜி ரூபத்தில் வைங்க. நான் தான் ஆத்மாவே, நான் தான் வெற்றி சொரூபமாயிட்டே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒருவேளை நான் சொரூபமாக தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஃபுல் டே நான் ஏதாவது ஒரு விகாரங்கள் மீது நான் வெற்றி அடைந்தேனா இல்லை தோல்வி அடைஞ்சேனா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. அப்போ அந்த திலகத்தை என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு திலகத்தை போடணும், திலகம் வச்சுக்கணும். அப்புறம் திலகத்தை போட்டுட்ருக்கோம், அப்புறம் திலகத்தை எமர்ஜி ரூபத்தில் வைக்கணும். அப்புறம் திலகத்தை ஸ்மிருதியின் மூலமாக ரிஃப்ரெஷ்ஷாக வைக்கணும், புத்துணர்ச்சியோடு வைக்கணும். திலகத்தை செக் பண்ணுங்க. திலகம் அழிந்து போய்விடக்கூடாது. அதில் அழிஞ்சிருக்கா இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்போ எவ்வளோ விஷயம் வந்துச்சு பாருங்கள். திலகத்தை எமர்ஜி ரூபத்தில் வைங்க, திலகத்தை எமர்ஜி பண்ணுங்க. கம்ப்யூட்டர் இல்லை மொபைல் இருக்குது அப்படின்னா அது ஹேங் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம்? ரிஃப்ரெஷ் பண்ணுறோம்ல, அது நார்மல் ஆகிடுது. இப்போ திலகத்தை ரிஃப்ரெஷ் பண்ணுங்க, திலகத்தை ஃப்ரெஷ் பண்ணுங்க, திலகத்தை எமர்ஜி பண்ணுங்க, திலகத்தை செக் பண்ணுங்க. திலகத்தை மாயை அழித்து விடக்கூடாது, அதை அழிவற்றதாக ஆக்குங்கள். ஃபஸ்ட்டு முதல்ல திலகத்தை போட்டுக்குங்க, அதுக்கு மீதி கதை. என்ன திலகம்? விஜய் அப்படிங்கிற திலகம், வெற்றி. அப்போ இன்றைய ஹோம்ஒர்க் நம்மளுடைய நெற்றியில் திலகம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. என்னுடைய நெற்றியில் திலகம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்கியத்தை நீங்கள் 21 தடவை எழுதணும். என்னுடைய நெற்றியில் திலகம் இடப்பட்டுள்ளது. ஒரு படம் வரையணும், நம்மளுடைய படத்தினுடைய உருவத்தை படமாக வரையணும், அதில் திலகம் வைக்கணும். ஓகேவா? அப்புறம் ஃபஸ்ட்டு காரியம் 21 தடவை எழுதணும். ரெண்டாவது படம் வரைஞ்சி திலகம் வைக்கணும். அப்புறம் மூணாவது விஷுவலைஸ் பண்ணணும். அதாவது எப்போ யோகா பண்ணுறோமோ அப்போ கண்ணு திறந்துருக்கணும். எப்போ விஷுவலைஸ் பண்ணுறோமோ அப்போ கண்ணு மூடி இருக்கணும். இப்போ நம்ம விஷுவலைஸ் பண்ணலாமா? கண்ணை மூடிக்கோங்க. பாப்தாதா என்னுடைய நெற்றியின் மத்தியில் திலகம் இட்டு கொண்டிருக்கின்றார். பாப்தாதா என்னுடைய நெற்றியின் மத்தியில் திலகம் வைத்து கொண்டிருக்கின்றார், வெற்றியின் திலகத்தை. இப்போ நினைங்க, கண்ணை மூடுங்க. பாபா என்னுடைய நெத்தியில் வெற்றியின் திலகத்தை வைக்கிறாரு. விசுவலைஸ் பண்ணுங்க. விஜய் பவ. ஓம் சாந்தி. ஒருத்தருக்கு ஒரு வரதானம் கிடச்சிருந்து, ஒரு விசித்திரமான ஒரு வரதானம். அவர் ஒரு இன்ஜினியர். அவர் எந்த ஒரு மிஷின் ஆகட்டும், எந்த ஒரு இதாகட்டும் ரிப்பேர் ஆயிருந்தது அப்படின்னா அவர் சரி பண்ணிடுவார். அவர் ஒரு கம்பெனியில் 30 வருஷம் நிஷ்டையோட ஸ்ரத்தையோடு அவர் சேவை பண்ணிகிட்டு இருந்தார், வேலை பார்த்தாரு. அப்புறம் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அப்புறம் ஒரு நாள் அவருக்கு கம்பெனிலேருந்து ஒரு ஃபோன் வந்தது. கம்பெனி சொல்லிச்சு, ஒரு மல்டி மில்லியன் பல கோடி மதிப்புள்ள ஒரு மிஷின் வந்திருக்குது. அது ரிப்பேர் ஆகிடுச்சு. அது என்ன ரிப்பேர் அப்படிங்கிறத எங்களால் கண்டுபிடிக்க முடியலை. எல்லாரையும் கூப்பிட்டாச்சு, பார்த்தாச்சு, ஒன்றும் இது வரைக்கும் பிடிபடலை. நீங்கள் கொஞ்சம் வாங்க, பாருங்கள். ரொம்ப யோசிச்சுட்டு அந்த இன்ஜினியர் சரி ஓகே அப்படின்னாரு. அந்த இன்ஜினியர் வந்தார். ரொம்ப நேரமாக அந்த மிஷினை பார்த்துட்டே இருந்தார். பெரிய மிஷினு. அந்த மிஷினை சுற்றி வந்தார். அவர் செக் பண்ணிகிட்டே இருந்தார். சாயங்காலம் வரைக்கும் பார்த்தாரு. அப்போ சாயங்காலம் ஒரு
சாக் பீஸ் எடுத்தார். அந்த சாக் பீஸை வச்சு ஒரு இடத்துல அது மார்க் பண்ணார். அப்புறம் சொன்னார், மார்க் பண்ணிட்டு சொன்னார், ப்ராப்ளம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்புறம் வந்து அவர் போயிட்டார். அவர் போன பிறகு அந்த இடத்துல அவர் சொன்ன இடத்துல சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் மிஷினும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாள் கழித்து அவர் வந்து அவருடைய பில் அனுப்புனார். $50,000 கேட்குறாரு. $50,000 வேணும் அப்படின்னு பில் அனுப்புகிறாரு. உடனே கம்பெனிக்காரங்க சொல்கிறாங்க, சரி அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, அதை பில்லு கொடுங்க, எது என்னென்ன விஷயம் பண்ணீங்க, எதுக்கு வந்து இந்த $50,000 அப்படிங்கிறத எங்களுக்கு பில்லாக கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு பே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கம்பெனி. அப்போ அவர் ஒரு பில்லு உருவாக்குனார், கொடுத்தாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் சாக் பீஸை வச்சு ஒரு மார்க் பண்ணல, அது $1. அப்புறம் $49,999 வந்து அந்த சாக் பீஸ் வந்து எங்கே அப்படின்னு கண்டுபிடிச்சது, எங்கே அதை மார்க் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்காக மீதி பைசா. ஓகேவா? எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது பிரச்சனை எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். மனசு வந்து எந்த விஷயத்தில் தோல்வி அடையுது, எந்த ஒரு விஷயம் அந்த மனசை வந்து தொல்லை கொடுக்கறது, என்ன விஷயம் என்னுடைய மனசு வந்து அமைதி இல்லாமல் இருக்குது, அது எதனால்? ட்ரீட்மெண்ட் முக்கியம் கிடையாது, அதை எங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அதுதான் முக்கியம். கண்டுபிடிக்கணும். இது வந்து அன்பா இல்லை விகாரமா காமமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். இது மோகமா, இது ஆசையா இல்லை பற்றா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். இது என்ன? பாபா இன்னைக்கு சொல்கிறாரு, விஜய் எதன் மீது வெற்றி அடையணும். இது ரொம்ப பெரிய டாபிக். விஜய் பவ, விஜய திலகம், நிறைய விஷயங்கள் இதை வச்சு நம்ம யோசிக்கலாம். நிறைய விஷயங்களை இன்னைக்கு காலையினுடைய அவ்யக்த முரளியில் பாபா வந்து ட்ரில் பண்ண வச்சார். காலையில் அமிர்த வேலையில் 4:30 மணிக்கு அங்கே பாப்தாதாவனுடைய வாய்ஸில் வந்து ஒரு ட்ரில் ஓடிச்சு. அது யாரெல்லாம் கேட்டீங்க, யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? அது என்ன ப்ராக்டிஸ்? மனசை வசத்தில் வைங்க, வசமாக்கணும். நான் ஆத்மா, என்னுடைய மனம், நான் ஆத்மா, மனசு என்னுடையது. ஃபஸ்ட்டு வந்து மனம், புத்தி, சமஸ்காரம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு என்னுடைய அண்டரில் இருக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு மனசு, இந்த அலையக்கூடிய அந்த மனசை, சஞ்சலமான மனசு, அலையக்கூடிய புத்தி, பழைய சமஸ்காரம். அவ்யக்த முறையில் பாபா வந்து இந்த 3 விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. சஞ்சலமான மனசு, அலையக்கூடிய புத்தி, சமஸ்காரம், ரொம்ப பழைய சமஸ்காரம். அந்த 3ஐயும் வெற்றி அடைய வேண்டும். இந்த மனசு வந்து எங்கே போகுது, எந்த பாதையில் போகுது, அது எப்படி ஒர்க் பண்ணுது, அது எப்போ விரோதம் பண்ணுது, எப்போ எதிர்க்குது, எப்போ பொறாமை வருது, எப்போ எரிச்சல் வருது, எப்போ வந்து பழி வாங்கக்கூடிய எண்ணம் வருது, எப்போ நிம்மதி இல்லாமல் போகுது, நிந்தனை எப்போ பண்ணுது, புகழ்றது எப்போ பண்ணுது, எப்போ வந்து மற்றவங்க மேலே பிரபாவத்தில் வருது, மற்றவங்க மேலே அட்ராக்ட் ஆகுது, என்ன இந்த மைண்டோட ஒர்க்கிங் ப்ராசஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அது கூட நம்ம வேற எந்த இது தில்லுமுள்ளும் பண்ணக்கூடாது. அது நம்ம பிடிவாதமாக நம்ம எதாவது பண்ண போகிறோம் அப்படின்னா அது நம்மளை எதிர்ப்பு தெரிவிக்குது. கூடவே துக்கம் அடைய செஞ்சிருது. புத்தி மற்றும் சமஸ்காரம், பழைய சமஸ்காரம் மற்றும் பழைய நினைவுகள் அடிக்கடி அது மேலே வந்து நம்மளுக்கு வந்து கீழே விழ வைக்குது, அப்புறம் ஓடி போயிடுது. பழைய சமஸ்காரம், பழைய நினைவுகள் அது அடிக்கடி மேலே வந்து நம்மளை கீழே விழ வச்சுட்டு அது ஓடி போயிடுது. நம்ம நிலைமை என்ன ஆயிடுது, பார்க்குறோம் யார் வந்தால் நம்ம எப்படி கீழே விழுந்தோம் அப்படின்னே தெரியறதுக்கு முன்னாடி அது ஓடி போயிடுது. சிலரை பார்த்துருப்பீங்க, அவங்க எதிரி அவங்க முன்னாடி தனியாக எங்கேயாவது தென்படுறாங்க அப்படின்னா அவங்க தலையில் வந்து சாக்கு போட்டுட்டு யாருன்னு தெரியாத அளவுக்கு 4 சாத்திட்டு ஓடிடுவாங்க. அவர் வந்து அந்த சாக்கை எடுத்துகிட்டு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க, யார் அடித்ததுன்னே அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி நம்மளுடைய பழைய சமஸ்காரங்கள் நம்மளை எப்போ அடித்து நம்ம எப்போ விழுந்தோம் அப்படிங்கிறது தெரியாத அளவு நம்மளை அட்டாக் பண்ணிட்டு ஓடி போயிடுது. அதனால் இந்த மனசை நல்லா புரிஞ்சிக்கணும், அது எப்படி ஒர்க் பண்ணுது, அதனுடைய ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். திடீர்னு அதுக்குள்ளே ஆசைகள் உற்பத்தி ஆகுது, விகார எண்ணங்கள் திடீர்னு உற்பத்தி ஆகுது, ஏதோ ஒன்று நடக்குதுங்க. அடுத்தது எதன் மீது வெற்றி அடையணும்? இந்திரியங்கள் மீது வெற்றி அடையணும். லிஸ்ட்டு வந்து நிறைய இருக்குது, நீங்கள் எழுதுங்க, எதையாவது எழுதுங்க. பாபா வந்து ஒரு முரளியில் வந்து சொன்னார், ஒவ்வொரு இந்திரியமும் ஒரு சிலந்தி வலைக்கு சமமானது.
சின்ன கண்ணு தான், ஆனால் பாருங்கள் சுற்றி உலகம் ஃபுல்லாக அது சுற்றுது. இந்த மாதிரி ஒரு முரளி இருந்தது. பாபா வந்து அதில் சொன்னார், உங்களுடைய அந்த சிலந்தி வலையை வந்து நீங்களே முழுங்கிருங்க அப்படின்னு சொன்னார். எல்லாத்தோட ரொம்ப கஷ்டமான ஒரு இந்திரியம் என்ன நம்மளுடைய உடம்புல, அதன் மீது நம்ம கண்டிப்பாக வெற்றி அடையணும். அது என்ன? கண்ணு இருக்குது, கண்ணு இருக்கவே இருக்குது. அதை விட ரொம்ப உயர்ந்தது எது? நாக்கு. ருசி டேஸ்ட்டு. நாக்கில் வந்து எலும்பு கிடையாது, ஆனால் எலும்புகளை உடைக்க வச்சிடும் அது. அதனால் இந்திரியங்களை ஜெயிக்கணும். எந்த இந்திரியம் வந்து என்ன ஏமாத்துச்சு? அடுத்தது விகாரம், அடுத்தது அலட்சியம். திடீர்னு ஒரு அலட்சியம் வந்துடுது. அது எங்கேருந்து வருதுன்னு தெரியல. அது நம்ம மேலே சாக்கு போடுது, நம்மளை சாத்துன்னு சாத்துது, அப்புறம் ஓடி போயிடுது. எப்போ வருது எப்படி வருதுன்னே தெரிய மாட்டேங்குது, ஆனால் வருது கண்டிப்பாக. எப்போ நமக்கு தூக்கம் வந்துடுது அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியறதில்ல. கும்பகர்ணனுடைய தொலைஞ்சு போன சொந்தக்காரங்கெல்லாம் அங்கே தான் இருக்காங்க. சில நேரம் நம்மளும் அது கும்பகர்ணன் ஆயிடுறோம். தூக்கம், சோம்பேறித்தனம், அலட்சியம். அடுத்தது பயம். தன்னுக்கு உள் மறைந்திருக்கக்கூடிய பயத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை எனக்கு எதை பார்த்தா பயம் இருக்குது? பயம், நிம்மதி இல்லாத நிலை, அப்புறம் வந்து பாதுகாப்பற்ற தன்மை. எனக்கு என்ன நடக்கும்? என்னுடைய நிலைமை என்ன ஆக போகுது? நான் இப்போ ஒருவேளை உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டேன் அப்படின்னா, உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னா என்னை யார் பார்த்துப்பாங்க? எவ்வளோ யோசிக்கிறோம்ல. எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்னுடைய சொந்தக்காரங்க, குழந்தைங்க, அப்புறம் என்னுடைய டிபார்ட்மெண்ட், என்னுடைய சென்டரு என்ன ஆகும்? பாதுகாப்பற்ற தன்மை, பயம், மன நிம்மதியின்மை. இதுதான் உண்மையான எதிரிகள். எல்லாமே நம்ம பண்ணுறோம், ஆனாலும் அடிக்கடி முயற்சி நிறைய பண்ணாலும் கூட அடிக்கடி நம்ம தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கோம். அப்படின்னா என்ன ஆயிடுது? ஒரு விரக்தி நிலை வந்துடுது. எவ்வளோ தூரம் நான் முயற்சி பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணியாச்சு, ஆனாலும் கூட தோல்விதான் எனக்கு கிடைத்தது. அப்போ ஆத்மா டயர்டாயிருது. இதையும் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் அடுத்த பாயிண்ட், நெகட்டிவ் வேஸ்ட்டை வந்து நம்ம வெற்றி அடையணும், விஜயா. இதுக்குள்ள எவ்வளோ நெகட்டிவ் நிறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு மனிதனும் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ, அவர் பேசுகிற விதத்தில் அவருக்கு உள்ள என்ன நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அறிமுகம் நமக்கு கிடைக்குது. அவங்களுடைய வார்த்தைகளில் நிறைய விஷம் நிறைந்த வார்த்தைகள் வெளிவருது அப்படின்னா அப்போ உள்ளுக்குள்ளே எவ்வளோ நிறைஞ்சி இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஒருவேளை அவங்களுடைய வார்த்தைகளில் அமிர்தம் வெளிப்படுகின்றது என்றால் அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளோ அமிர்தம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நம்மளுடைய வார்த்தைகள் யாருடைய அறிமுகத்தை கொடுக்குது? நமக்கு புறத்தினுடைய அறிமுகத்தை நம்மளுடைய வார்த்தைகள் வெளிக்கொணருது. வீணான விஷயங்கள், அப்புறம் கில்ட் கான்சியஸ்னஸ், குற்ற உணர்ச்சி. என்னால் பாவம் நடந்துச்சு, நான் குற்றவாளி. இது வந்து இந்த நிலை கூட வந்து நம்மளை புருஷார்த்தம் செய்ய விட்டுறதில்ல, நம்மளை முன்னேறி போக விடுறதில்ல. அந்த இடத்துல நம்மளை பிடிச்சி வச்சுக்குது. எதை செய்யக்கூடாதோ நான் அதை செஞ்சிட்டேன், அந்த ஒரு குற்ற உணர்வு. இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அப்புறம் முன்னாடி எடுத்துகிட்டு போனோம். அப்புறம் அடுத்தது வந்து டிப்ரெஷன், உதாசி, ரொம்ப ஆழமான துக்கம். இதில் வந்து துக்கத்தையும் சேர்த்துக்கோங்க அந்த பாயிண்ட்ஸில். எந்த விஷயத்துக்கான துக்கங்கிறது கூட தெரிய மாட்டேங்குது, ஆனால் துக்கம் இருந்துகிட்டே இருக்குது. மெடிக்கல் சயின்ஸில் வந்து அப்படி செக் பண்ணுவாங்க, மலேரியா இல்லை, டெங்கு இல்லை, அது இல்லை, இது இல்லை, அப்போ இது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே கூட அதே மாதிரி தான், இது இல்லை, இது கூட இல்லையே, வேறு ஏதோ இருக்குது. அப்போ என்னன்னே புரிய மாட்டேங்குது, ஒரே டயர்டாக இருக்குது. சாயங்காலம் ஆன உடனே சரீரத்தில் என்ன ஆகுது? டயர்டு வந்து சேர்ந்துடுது. நடக்கவும் முடியாது, இங்கேருந்து அங்கே வரைக்கும் தண்ணி குடிக்கிறது கூட போக முடியாத அளவு, நடக்க முடியாத அளவு அவ்வளோ சோம்பேறி வந்துடுது, அவ்வளோ டயர்டு வந்துடுது. ஆனால் செக் பண்ணி பார்த்தா ரிப்போர்ட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ரிப்போர்ட் நார்மல் தான் சொல்லுது, மனசில் எந்த ஒரு உதாசியம் இல்லை, எந்த ஒரு டிப்ரெஷனும் இல்லை, ஆனால் எப்படி டயர்ட்னஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்கள டயக்னாஸ்டிக் பண்ணணும், அதாவது அவங்கவுங்க செல்ஃப் செக் பண்ணணும். செல்ஃப் டயக்னோசிஸ். ஏதோ இருக்குது, ஆனால் இருக்கிறது வந்து நார்மல் கிடையாது, அப் நார்மல். மெடிக்கல் சயின்ஸில் வந்து ஒரு வியாதி இருக்குது, அதுக்கு பேர் வந்து பெல்ஸ் பால்சி. இதில் வந்து இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பேஷண்ட்ஸை, அவங்க வாய் வந்து ஒரு மாதிரி கோணிட்டு போயிடும்.
மனுஷனால் வந்து சாப்பிட முடியாது. அவங்க சாப்பிட வந்து ஒரு பக்கமாக அது வெளியே விழுந்துகிட்டே இருக்கும் சாப்பாடு. நிறைய பேருக்கு இந்த வியாதி வரும். இளைஞர்களுக்கும் வருது. உட்காரவே அந்த மாதிரி ஆயிடுது. சில நேரம் தானாகவே 1 மாதத்துலேயே சரியாயிடுது. பெல் அப்படிங்கிற ஒரு டாக்டர் இருந்தார். அவர் தான் இந்த வியாதியை கண்டுபிடிச்சார். நம்மளுடைய முகத்தில் வந்து 7 நரம்புகள் இருக்குது. அதில் வந்து 7வது நம்பரில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு வந்து அதுக்கு பேர் தான் ஃபேஷியல் பால்சி. இதில் வந்து சிலருக்கு வந்து கண்ணு மூட மாட்டேங்குது, மூட முடியாமல் நிலை இருக்குது. சிலருக்கு வந்து கண்ணுலேருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் அந்த முதல கண்ணீர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. சாப்பிடும்போது அவங்களுக்கு கண்ணு வருது. இது ஒரு வியாதி. அதாவது அதுக்கு காரணம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் பாலிசி அப்படிங்கிறாங்க. ஒருவேளை காரணமே கண்டுபிடிக்க முடியலை, அது என்ன ரீசனால் இப்படி ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா பெல்ஸ் பால்சி அப்படின்னு அதுக்கு பேர். அதாவது பெல் அப்படிங்கிற அந்த இருந்தார் இல்லையா, அவரு தான் இந்த வியாதியை கண்டுபிடிச்சார். அவருடைய பேரே அவர் வச்சுக்கிட்டாரு, அந்த வியாதியோட பேரை. அதாவது ஃபேஷியல் பாலிசி அதுக்கு பேர். ஆனால் அந்த காரணம் எதுவும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அது பெல் பாலிசி அப்படின்ட்டு பேர் வந்துச்சு. ஆனால் எப்பெல்லாம் ஃபேஷியல் பாலிசி அப்படிங்கிற வியாதி வர ஆரம்பிச்சதோ எல்லாரும் அது என்ன நினச்சிட்டாங்க, பெல் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டுபிடிங்க என்ன காரணங்கிறது கண்டுபிடிங்க. அப்போ மகாத்மா பெல் என்ன பண்ணார், அவர் சொன்னார் எல்லா பாலிசியும் வந்து பெல் பாலிசி கிடையாது. என்னெல்லாம் பாலிசி இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் பெல் பாலிசின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னார். எவ்ரிதிங் பாலிசி இஸ் நாட் பெல்ஸ். காரணத்தை கண்டுபிடிங்க. அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளே ஏற்படக்கூடிய அலைகள், அதுக்கு வந்து ரொம்ப பேர் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில நேரத்தில். இது என்ன, இது எதனால் இந்த மாதிரி வருது, இது காம விகாரத்தினுடைய அம்சமா, இது சரீரத்தினுடைய கவர்ச்சின்னு சொல்லவா, இல்லை வேறு யாரையாவது நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுறோம் மாதிரின்னு நினைக்கவா, இல்லை என்னுடைய சரீரத்தினுடைய தேக அபிமானமா, தேக உணர்வா, என்னன்னு சொல்கிறது, என்ன தான் இது கணக்கு வழக்கா? மனசில் வந்து ஒரு விசித்திரமான அலைகள் உற்பத்தி ஆகுது. அதை நம்ம பார்க்கணும். சில நேரம் அதில் ரொம்ப ரிசர்ச்சும் பண்ணக்கூடாது, அது வருது உடனே அந்த அலைகள் போயிடுது. ஒரு ஜென் மாஸ்டர் பொக்குசு அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். ஒரு நாள் வந்து அவர் தூக்கத்துலேருந்து விழிச்சார். அப்போ அவருடைய சிஷியரை கூப்பிட்டாரு, இங்கே வா அப்படின்னு சொல்லி, நான் ஒரு கனவு கண்டேன், நீ அதனுடைய விளக்கம் கொடுப்பியா அப்படின்னு கேட்டார். அப்போ சிஷியர் சொல்கிறாரு, குருஜி நீங்கள் முகத்தை கொஞ்சம் கழுவிட்டு வாங்க, சரி அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு அப்படி சொன்னோன்னே சிஷியர் சொன்னோன்னா அவர் போய் முகத்தை கழுவிட்டு மறுபடியும் வந்தார். அடுத்தது இன்னொரு சிஷியர் அங்கே பார்த்தாரு. அவரை கூப்பிட்டாரு. அவர்கிட்ட சொன்னார், நான் ராத்திரி ஒரு கனவு பார்த்தேன், அதனுடைய நீ விளக்கம் கொடுக்க முடியுமா உன்னால், சொல்லுவியா விளக்கம் அப்படின்னு. அப்போ அந்த சிஷியர் சொல்கிறாரு, குருஜி நீங்கள் இப்போ தானே முகத்தை கழுவுனீங்க, கொஞ்சம் க்ரீன் டீ குடிச்சிட்டு வாங்க. அப்புறம் அந்த குரு வந்து சிஷியர்கிட்ட சொன்னார், நான் ரொம்ப குஷியாக இருக்கேன், திருப்தியாக இருக்கேன். ஒருவேளை என்னுடைய கனவுக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து இந்த ஆசிரமத்துலேருந்தே துரத்திருப்பேன். நிறைய கனவு வந்து வீணானதாக வேண்டாத கனவாக தான் இருக்குது. அதனால் சிஷ்யர்கள் கரெக்டாக சொன்னாங்க, கனவு பார்த்தீங்களா முகத்தை கழுவிட்டு வாங்க போய். அது தேவையில்லாதது, வீணானது. எந்த ஒரு சிந்தனைகள் அடிக்கடி 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 வந்துகிட்டே இருக்குதோ அது வேண்டாதது. அது ஊடுருவி எண்ணங்கள், ஊடுருவி நமக்குள்ளே புகுந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்குது. அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை கண்டுபிடிக்கணும். ஏன்னா அப்படி அது வந்து பெரிய ஒரு விகாரத்தினுடைய ரூபத்தை அது தாரணை பண்ணி நம்ம முன்னாடி பெரிய உருவமாக வந்து நிற்கும். அது கடைசியில் டிஸ்டர்பன்ஸ்னுடைய ரூபத்தை அது தாரணை பண்ணிக்கும். அப்புறம் அடுத்தது இயற்கை, பிரகிருதி. இயற்கை வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அது வெயிலாக இருக்கலாம், மழையாக இருக்கலாம், குளிராக இருக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் விஷயங்களை இதில் எழுதியிருக்கிறோம். நம்ம வந்து விகாரங்கள் மேலே என்ன பண்ணணும், விஜய் ஆகணும், வெற்றி அடையணும். விகாரத்தில் நிறைய விஷயங்கள் வந்துடும். காமகுரோதம், மோகலோபம், அகங்காரம், அலட்சியம், சோம்பேறித்தனம், பொறாமை, வைத்தறிச்சல். யாராவது நம்மளை விட முன்னாடி போயிட்டாங்கன்னா என்ன நமக்கு வருது, வயிறு எரியுது. என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அது சப்தத்தால் சொல்ல முடியாது, வார்த்தையால். அதை வந்து நம்ம பொறாமன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய சொமானுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால் அது சொல்ல வேண்டாம். அப்படி நம்மளுடைய மரியாதைக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அதுக்கு என்ன பேரை தான் கொடுக்கறது, அதுக்கு என்ன பேரை கொடுக்கறது, பேரே இல்லாத நிலைன்னு சொல்லலாம். ஆனால் அது வந்து நிலை இல்லாதது. அது ஒரு நிம்மதி இல்லாத நிலை, ஒரு அசாந்தியான நிலையாக இருக்குது. வெளிமுகமாக பார்க்கும்போது ரொம்ப குஷியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று அவங்கள உறுத்திட்டு இருக்கிறது வெளியில் தெரியுது. உள்ளுக்குள்ளே உறுத்திட்டே இருக்குது. உள்ளே வேற, வெளியே வேற. கலீல் இப்ராஹிமோட ஒரு கவிதை இருக்குது.
அதில் வந்து ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்து அவ்வளோ அன்பு பண்ணாங்க, அவ்வளோ அன்பு பண்ணிட்டாங்க, ரொம்ப அன்பு பண்ணுறாங்க, ரொம்ப அன்பாக இருக்காங்க. 2 பேர் தான் இருக்காங்க, வேற யாரும் இல்லை அங்கே. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப கவனம் பார்த்துக்கிறாங்க நல்லா. ஆனால் 2 பேருக்கும் ஒரு வியாதி இருந்தது, ராத்திரி நடக்கக்கூடிய வியாதி. அவங்க ராத்திரி எங்கே போய் எப்படி போய் எங்கே போய் சேர்றாங்க அப்படிங்கிறது 2 பேருக்குமே தெரியறதில்ல. 2 பேரும் ஒரு நாள் வந்து காலையில் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே அவங்க தோட்டத்தில் போய் நின்றுக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாவை திட்டிகிட்டே இருக்குது, திட்ட ஆரம்பிக்குது. ஒன்னால தான் எனக்கு வந்து மேரேஜ் ஆக மாட்டேது, உன்னால தான் எனக்கு இவ்வளோ வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ திட்டுது அந்த குழந்தை அவங்க அம்மாவை. தூக்கத்தில் 2 பேருமே தூக்கத்தில் தான் இருக்காங்க. வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வந்துட்டு இருக்குது வெளியே. அவங்க அம்மா வந்து பொண்ணை வந்து திட்டுறாங்க. ஒன்னால தான் வந்து நீ பிறந்த நேரத்துலேருந்தே என்னுடைய லைஃப் இப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆச்சு, அதாச்சு, இதாச்சு, இன்னும் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நீ பிறந்த நேரம் என் புருஷன் என்னை விட்டு போயிட்டாரு. நீ வந்ததுலேருந்து எனக்கு தூக்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒன்றை மட்டும் தான் பார்த்துட்டே இருக்க வேண்டியது ஆகிப்போச்சு. எனக்கு என்னுடைய அழகு போச்சு, எனக்கு உடம்பு போச்சு, உடம்பு குண்டாயிடுச்சு. திடீர்னு வந்து அந்த சேவல் அங்கே கூவுது, விடிஞ்சிடுச்சு. அவங்க தூக்கத்துலேருந்து கலைஞ்சிட்டாங்க. பொண்ணு சொல்லுது, அம்மா எங்கே எப்படி இந்த இடத்துல என்ன பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு குளிர் இல்லையா, இவ்வளோ குளிராக இருக்கு, உங்களுக்கு போர்வை போத்தி விடவா, இந்தாம்மா ஷால் போட்டுக்கோங்க, இந்த மூடிக்கோங்க, குளிருது அப்படின்னு சொல்லுது அந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட. அம்மா சொல்கிறாங்க, மகளே நீ எங்கே என்ன பண்ணுறம்மா, முற்றிலுமாக ஆப்போசிட்டாக அன்பாக ஆயிட்டாங்க. முற்றிலுமாக ரொம்ப ஆழமான அன்பு. இது ரொட்டீனில் இருந்தது. ஆனால் ராத்திரி நடந்தது இல்லை, அது என்ன, அவங்களுடைய தூக்கத்தில் வெளியே வந்தது, அது என்ன, அதுதான் வலி. அது ஆழத்தில் இருந்தது. எங்கே வந்து ஒரே அன்பாக தெரியுதோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆழத்தில் ரொம்ப வெறுப்பு மறைஞ்சிருக்கும். யாரோ ஒருத்தவங்க நம்ம மேலே நமக்கு உபகாரம் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க, எப்போவுமே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சாதாரணமான ஒரு மேத்தமெட்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா அவங்க மேலே நமக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கிறோம். நமக்கு பைசா இல்லை, அவர் பைசா கொடுத்தாரு, வீட்டு கொடுத்தாரு, எல்லாமே கொடுத்தாரு, அதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ வெறுப்பு நிறைஞ்சிருக்குது. ஏன் நாம் அவனுக்கு என்ன அடிமையா? நானும் பழி வாங்குவேன். இவர் ஒரு நாள் வந்து ஏழையாயிட்டாருன்னா நான் அவருக்கு வீடு கொடுப்பேன், அவருக்கு பணம் கொடுப்பேன். ஒரு நாள் இவர் ஏழையாகட்டும், நான் இவருக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இவருக்கு வீடு கொடுப்பேன். நான் என்ன அவருக்கு அடிமையா? இது கூட ஒரு சூட்சுமமான ஒரு பாவம் இருக்குது. மனசு வந்து ரொம்ப சாதாரணமானது இல்லை, நிறைய சூட்சுமமான நிறைய பர்தா வந்து அதை மூடிட்டு இருக்கு. திரைச்சீலைகள் மூடப்பட்டுள்ளது. திடீர்னு ஒன்று நினைப்போம், திடீர்னு இன்னொன்று ஒரே ஆள் தான் அவங்க மேலே மாற்றி நம்மளுடைய எண்ணங்கள் மாறிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா 100% பாவனை நிறைஞ்சிருக்குது. எல்லா ஜென்மத்தினுடைய எல்லா நம்மளுடைய உணர்வுகள் சமஸ்காரங்கள் எல்லாம் ஒன்றா வந்து சேரக்கூடிய நேரம் இந்த நேரம். 5000 வருஷத்தினுடைய ஒன்று சேர்ந்த எண்ணத்தினுடைய தொகுப்பினுடைய நேரம் இது. இங்கே தான் இருக்குது, உள்ளுக்குள்ள மறைஞ்சு இருக்குது. எப்போ வெளியே எது வரும் தெரியாது. அப்போ இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்ன? அப்புறம் இன்னைக்கு இன்னும் 2 விஷயம் இருக்குது. மற்றவங்களுடைய இதயத்தை விஜய் பண்ணணும், வெற்றி அடையணும். அப்புறம் எல்லாத்தோட ரொம்ப பெருசு பரமாத்மாவுடைய இதயத்தை ஜெயிக்கணும். இது 2 விஷயம் இருக்குது. அப்போ விஜய் பவ, இன்னைக்கு என்ன பண்ணோம், விஜய் பிராப்தி அடையணும், அது வெற்றியை பிராப்தி அடையணும், வெற்றி அடையணும். விஜய் பவ, இன்னைக்கு என்ன பண்ணோம், விஜய் அடையணும், வெற்றி அடையணும். எதன் மீது வெற்றி அடையணும்? தன் மீதே நம்ம வெற்றி அடையணும். நம்மளுடைய மனசுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய விகாரங்கள் மீது வெற்றி அடையணும். ஆனால் அங்கே வரைக்கும் நம்ம போய் சேர்றது ரொம்ப கடினமான விஷயம். ஆனால் யோகத்தினுடைய உதவியின் மூலமாக, விஷுவலைசேஷனுடைய உதவியின் மூலமாக, முரளியை மந்தனம் செய்வதன் உதவியால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனதினுடைய ஆழத்தில் நம்ம போக முடியும். அதை நம்ம பார்க்குறோம், என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிற அலைகள் அங்கே உற்பத்தி ஆகுது. அது நமக்கு தெரிய வரும். இப்போ இன்றைக்கி வந்து 3 காரியங்கள் நமக்கு ஹோம்ஒர்க்கு. முதல்ல என்ன பண்ணணும், இந்த வாக்கியத்தை 21 தடவை எழுதணும். எந்த வாக்கியம்? என்னுடைய நெற்றியில் வெற்றியின் திலகம் வைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஃபஸ்ட்டு. 2வது ஒரு படம் வரைங்க, அதில் வெற்றியினுடைய திலகம் இருக்குது நெற்றியில் அப்படிங்கிறத வரையணும். 3வது வந்து விஷுவலைஸ் பண்ணணும். பாப் தாதா வராரு, என்னுடைய நெற்றியில் வெற்றியின் திலகத்தை இட்டு கொண்டிருக்கின்றார்.
இது வந்து விஷுவலைசேஷன். அப்போ ராம் வந்து நமக்கு என்ன கொடுக்குறாரு, நம்மளுக்கு அவரே சுயம் திலகம் வைக்கிறாரு, விஜயி பவ அப்படின்னு. இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம நினைக்கிறது எல்லாம் அங்கே நடந்துரும்னு கிடையாது. சில நம்ம நினைச்ச விஷயங்கள் அங்கே உடைஞ்சி போகும், நம்ம வெற்றி அடையாமல் கூட போகலாம். உடையத்தான் செய்யும், வெற்றி அடையாமல் போகத்தான் செய்யணும். இப்படி நினைக்காதுங்க, நம்ம என்னெல்லாம் எக்ஸாம் எழுதணுமோ அதெல்லாம் பாஸ் ஆயிரும் அப்படின்னு நினைக்காதுங்க. இந்த டிராமாவில் தோல்வி கூட ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதனால ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கான ஒரு நுழைவாயில். வாழ்க்கையில் வந்து எல்லாமே வேணும். அப்போ எப்படி நம்ம திடப்பிரத்திகன் அப்படிங்கிற யோகியை நம்ம மாற முடியும்? புகழாக கிடச்சிருக்கு, வெற்றியே கிடச்சிட்டு இருக்கு அப்படின்னா, அப்போ தோல்விங்கிறது என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அது எப்படி தெரியும்? லாபம் வந்து கிடச்சிட்டே இருக்கு அப்படின்னா தோல்வி எப்படி இருக்கும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? அப்போ நஷ்டம் ஏற்படணும் இல்லையா, இழப்பு ஏற்படணும் தானே. 3 வார்த்தைகள். ஹோப் ஃபார் த பெஸ்ட். நம்ம ரொம்ப உழைப்பெடுத்து நம்ம முயற்சி பண்ணணும், நம்மளுடைய முழு எலும்பையும் போட்டு முயற்சி பண்ணணும். ஆனால் என்ன கிடைக்குதோ அதை ஏற்றுக்கணும், அவ்வளோதான். அதில் திருப்தியாக இருக்கணும். இப்படி ஆச்சு, அப்படியே ஆச்சு, அது எதுக்கு, இது எதுக்கு, இப்படி பண்ணியிருக்கணும், அப்படி பண்ணியிருக்கணும். கிடச்சிருச்சுன்னா கிடச்சிருச்சு, அவ்வளோதான், ஃபுல் ஸ்டாப். अच्छा, ओम शांति.